ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு இப்போ எந்த ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் போகிறேன். ஆக்சுவலி என்னன்னா ஒரு ப்ராப்ளம், எனக்கு டிமார்ட்டில் வாங்க ஒரு திங்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பட் வீட்டில் நான் பில் செக் பண்ணி பார்க்குறப்ப அது எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ நான் தான் தப்பாக பார்த்துட்டேனா இல்லை அவங்க தப்பாக போட்டிருக்காங்களா நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஷார்ட்ஸ் தான் இது. நான் இப்போது டிமார்ட்டுக்கு வந்துட்டேன். சரி உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பில்லிங்க்கு போயிடாமல் நம்ம வாங்கின ப்ராடக்ட் கரெக்டான ஆஃபரில் தான் இருக்கான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போய் ஆஃபர் செக் பண்ணால் கரெக்டான ப்ரைஸில் தாங்க இருக்குது. சேம் 325க்கு தான் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான். அப்புறம் நம்மளுக்கு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம போய் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது அவங்க இன்னும் இங்கே ஆஃபரை மாற்றாமல் இருக்காங்க. மாற்றாமல் இருந்தது என்னவோ அவங்க தப்பு தான், பிகாஸ் நம்ம அதை பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. பட் அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது கன்வின்ஸாக ஆகலை. அப்புறம் எதுக்கு இத்தனை ஸ்டோர் கீப்பர்ஸ் மேனேஜர்ஸ் இருக்கீங்கன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் கன்வின்ஸ் ஆகாதனால அவங்க எனக்கு அந்த சேம் ஆஃபர்லேயே கிளைம் பண்ணிட்டு எனக்கு பேலன்ஸ் 315 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இனிமேல் எங்கேயாச்சும் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே.